நிறைய உழைச்சு உழைச்சு ஓடா போனோம்னா கூட ஆயாசம் வந்துடும். ஆழ்வார்கள் அத்தனையும் பிரார்த்திக்கிறதுன்னு தெரியுமா? உழைச்சு உழைச்சு நான் மயக்கமா கீழே விழட்டும். இந்த வேலை செய்யாம இருந்து மயங்கி கீழே விழவே வேண்டாம். அதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. இப்போ ஏன்னா செய்யாமலே இருந்து மயங்கி கீழே வந்தா இவனுக்கு வைத்தியமே கிடையாது. நிறைய உழைச்சு உழைச்சு மயங்கி விழறான்னு இல்லையோ, கொஞ்ச நாள் கழிச்சு மயக்கம் தீர்ந்து தானே எழுந்து வந்துருவோம். ஏன்னா உழைப்புனால ஒத்தன் ஆயாசம் ஏற்பட்ட அது உடலுக்கு தவறே கிடையாது. உழைக்காம இருந்த ஆயாசம் ஏற்பட்டா தான் தவறாகவே முடியும். அதனால இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு, குரங்குகள் மலைய நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி. இது என்ன சின்ன கைங்கரம் பண்றதுக்கு கூட இந்த குரங்குகளுக்கெல்லாம் தெரியாது படுத்து. என்ன இந்த அணில்கள் கொண்டு போய் தன்னுடைய உடம்பை அந்த இடத்துல புரட்டிட்டு வந்து பூச்சி வேலை பண்ணுவான். இங்க பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சாதித்தார், குரங்குக்கு அவசரமே தெரியல, மெதுவா கட்டுறதானே. காலை உணவு ராமனுக்கு இக்கரையில் ஆயிடுத்தான், மதிய உணவுக்குள்ள அக்கறைக்கு போனோம்னு குரங்கு இன்னும் தெரிஞ்சுக்கலையாம் அப்படின்னு பேசுறதா இப்ப அணில்கள்லாம் வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். இந்த ஞானம் கூட இல்லாத இதெல்லாம் ஆறு இப்ப வேலை பார்க்க வந்தா கட்டட வேலைக்கு இன்னும் சின்ன கைங்கரியத்தை பண்றதுக்கு ஆரம்பிச்சு சொல்லியோ, அந்த கைங்கரியம் உடல் உழைப்பாக இருக்க வேண்டும். பெருமானுக்காக எது ஆனந்தம்னு சொல்றது. இப்போ இளமையிலே நமக்கு ஏற்பட வேண்டியது ஆசுத்தர கிரியத்துவம், நன்னா வேலை செய்யற சக்தி இருக்கணும். அசனசீலத்துவம், ஆசீர்வச்சன பாத்திரபூதத்துவம், பெரியோர்கள் ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஏத்தவனா நான் இருக்கணும். அது பெரிய இன்பம் கொடுத்து. நான் சுலபத்துல பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிடவே மாட்டான். இப்ப வாட்டம் போய் விழுந்தோம்னா உடனே சேவிக்கவே வேண்டாம்னு பிடிச்சி கை தூக்குறாள் இல்லையோ, அதெல்லாம் அந்த நாள்ல நடக்கவே நடக்காது. இவன் ஒரு 6 மாசமான கைங்கேறி பண்ணாதான் சரி போனா ஏதோ பண்ணிருக்காய் அப்படின்னு ஒத்துப்பா. அதைத்தான் சொல்லி ஆசிட்டா திருடிட்டா பலிட்டா சர்வேவம் சர்வாயத்த சேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சியாத். இத்தனை ஆனந்தம் மனுஷியானந்தம், இது எல்லாவற்றையுமே பெறலாம். இதுல முக்கியமான ஆனந்தம் பலம் தரும். ஆரோக்கியம்ங்கிற பலம் எத்தனை தேவையா இருக்கு நம்ம குடலுக்கு, அந்த பலத்தை கொடுக்கும் விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயம் சொன்னான். சின்ன குளத்திலேருந்து ஏன் சொல்லணும்னு சொல்றோம்னா பலம். இங்க பலம்னா வெறும் உடல் பலம், ஒருத்தர் அடிக்கிறதுக்கு வேண்டிய பலத்தை சொல்லல. கைங்கரியம் பண்ணணும்னா பலம் வேணும் இல்லையோ, ஒரு கோவிலுக்கு போகணும்னா பலம் வேணும் இல்லையோ, ஒருத்தருக்கு பெரியவனுக்கு உதவி செய்யணும்னா பலம் வேணும் இல்லையோ. அந்த தேக ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் ரெண்டையும் கொடுக்கும் விஷ்ணு சாஸ்திரநாமாத்தியாயம். தேக ஆரோக்கியத்தை விட மனசு ஆரோக்கியம் இன்னும் ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டா மருந்து சாப்பிட்டாலும் சரிப்படுத்திக்கலாம். எந்த தேகத்துக்கு ஆரோக்கிய குறவும் ராத்திரி ஆனா கொஞ்சம் அதிகமாகும். அதை நீங்களே பார்த்துருக்கலாம். ராத்திரி வேலை வரச்சே இந்த ஆரோக்கியம் கெட்டராப்புல இருக்கும். பகல் வேலை வந்த உடனே எல்லாம் சரியா போயிட்டாப்புல இருக்கும். ஒண்ணுமில்லை, உடம்பு எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏன் இந்த ராத்திரி வேலை வந்தா குறையறாப்புல இருக்குன்னா, நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற முதல் பயம், வைத்தியர் திறந்திருப்பரோ மாட்டாரோங்கிற 2வது பயம், ஒத்தரையும் கூப்பிட முடியாதேங்கிற பயம். இந்த பயத்தினாலதான் வியாதி கூடுறாப்புல இருக்கே தவிர மற்றபடி பகல் ராத்திரி எல்லாத்திலையும் வியாதி ஒன்னாத்தான் இருக்கும். சூரியன் உதிச்சு எல்லாம் இருக்குன்னா சரி, நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா, எழுந்திருப்பா. ஒரு தனிமை வரதோ இல்லையா ராத்திரின்னு உடனே, இந்த தனிமையில தான் ஆரோக்கியம் கெடுறாப்புல நமக்கு தோற்றத்துக்கு ஆரம்பிக்கும். அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி பார்ப்போம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூத பவ்ய பவத் பிரபு. விஸ்வமே பக்கத்துல இருக்காப்புல இருக்கும், விஷ்ணுவே பக்கத்துல இருக்காப்புல இருக்கான், கண்ணனே பக்கத்துல இருக்காப்புல இருக்கான். எனக்கு 6 பக்கத்துல இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டா எனக்கு என்ன. அந்த மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். துன்பம் எதனால குறையிறதுன்னா நாம சங்கீர்த்தனம் பண்றோமா, அப்ப நமக்கு பக்கத்துல பெருமாள் இருக்காப்புல ஒரு தெம்பு, ஒரு தைரியம். அந்த தைரியத்தை கொடுத்ததுன்னா வளம் தரும், அதுவே ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சாதித்தார். இப்ப பெருமாள் புறப்பாடு நடக்கிறது, பிரம்மோத்சவம்னா புறப்பாடு நடக்கும். 10 நாள் பெருமாள் வீதி முழுக்க எழுதி வரப்போறார். என்னத்துக்கு இவர் வீதி புறப்பாடு கண்டுள்ளார்? ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காக. இந்த தீவிரவாதிகள்லாம் அப்பப்ப வந்து குண்டு ஏதாவது போட்டுறாளோ இல்லையோ, இதை உடைச்சுட்டான் அதை உடைச்சுட்டான் ஏதோ ஒன்று சொல்லுவா. ஒரே இப்ப தாங்க முடியல, பதற்ற நிலை நிலவுகிறதுன்னு போட்டுருவான். இந்த பதத்த நிலைன்னு உடனே மறுநாள் என்ன பண்ணு, ராணுவம் அந்த ஊருக்கு வந்துட்டு ராணுவ அணிவகுப்பு நடந்தது. சுத்தி 4 தெருலையும் வருவான். இந்த ராணுவ அணிவகுப்பு நடக்கிறதுக்கும் பதத்துக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தோணும். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பதற்றத்தை கண்டு ஊர் பயந்து போயிருக்கோம், என்ன ஆயிடுமோன்னு. இந்த ராணுவம் ஒரு சுத்தி வந்தனா கவலைப்படாதே, உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கறதுக்காகத்தானே ராணுவம். அதே புறப்பாடு தான் இதுவும். இப்போ எம்பெருமான் எதுக்காக இங்க சுத்தம் வரான் தெரியுமா? இது தனி மனித ராணுவம், அது ஒண்ணு தான் வித்தியாசம். இந்த ராணுவம் 100 பேர் சேர்ந்து சுத்தி வருவான். இந்த ராணுவம் ஒரே தளபதி மட்டும்தான் உண்டு, சுவாமி மட்டும்தான் இந்த இடத்துல உண்டு, வேற ஒத்தருமே வரமாட்டார். ஏன்னா அவருக்கு ஆள் தேவையில்லை. இவர் ஒத்தரே இருந்து ரட்சிச்சுடுறாரு இல்லையோ. இந்த 4 தெருவை சுத்தி வந்தா என்ன அர்த்தம்? இந்த தெருவில் இருக்கிறவா கட்டமே பட வேண்டாம், நான் இருக்கேன் இந்த பக்கத்துல சத்யநாராயணனா சேவை சாதிக்கிறேன், எப்பவுமே இருக்கேன் உங்க பக்கத்துல, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தான் ஒரு தடவை வந்து நடந்து காட்டியிருக்கேன் பாருங்க. என்னை சுத்தி ஒரு தடவை வந்துட்டும் போயிடுறான் பெருமான். அவன் ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணி வந்தான்னா பலத்துக்கு ஆள் இருக்கு, மனசு வியாதி வர தேவையில்லை. அப்படி பக்கத்துல தான் இருக்கான், வேணும்னா போய்க்கலாம். வைத்தியர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஏன்னா ராத்திரியில எதுனாலும் போலாம் சுவாமின்னு. கோவிலுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தா அந்த தைரியம் வரமாட்டேங்கிறது. எவ்வளவு பெரிய வித்தியாசம். வைத்தியர் வீட்டுக்கு பக்கத்து வீடு என்னுடைய வீடு, ரொம்ப தைரியம் எனக்கு. தானும் வந்ததுன்னா பக்கத்திலே இருக்கார், உடனே போய் கேட்டு விடுவோம்.
சத்யநாராயண பெருமாள் கோவில் பக்கத்து வீட்டுல ஆறு இருக்கா, ரொம்ப வசந்தவாளா இருக்கலாம், அடி எனக்கு அதை பத்தி தெரியாது, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பக்கத்துல அந்த தெருலயே ஒருத்தர் இருக்காருன்னா தைரியம் வர வேண்டாமா? தோற்காரே பெருமாள் எனக்கு, அவரை பொறுத்த வரைக்கும் யாருமே பக்கத்துல இருக்காருன்னு சொல்லிக்கலாம். வைத்தியர் சில பேருக்கு மட்டும்தான் பக்கத்துல இருப்பார், ஆனா எம்பெருமான் எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கானோ இல்லையோ, அவன் தள்ளியே இருந்தாலும் திருநாமன் நமக்கு பக்கத்துல இருக்குமோ இல்லையோ. அதனாலதான் வலம் தரும் சாதித்தார். உடல் உழைப்பாலே ஆரோக்கியமும் கிடைக்கும், மனசு வலிமையும் கிடைக்கும். வலம் தரும் கடைசியா சொன்னார் எல்லாமே கொடுக்கும் இல்லையோ. மற்றும் தரும், மற்றும்னு சொன்னது கல்யாணமாகலையா ஆகும், குழந்தை பிறக்கலையா பிறக்கும், எது வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். ஏன்னா ஏகைக லாபாய பலப்பிரதாய சர்வலாபாய கேசவகான்னு சொல்ல முடியும். கேசவநாம சர்வலாபத்தையும் நமக்கு கொடுக்கும். பாழ்வார் என்னென்னலாம் நாம சங்கீர்த்தனம் கொடுக்கணும்ட்டார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும். பெருநிலமான மோட்சத்தை கொடுக்கும். வலந்தரும் மற்றும் தந்தினும் கடைசியா சொன்னது முக்கியம். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நம்ம பெற்ற தாயை காட்டிலும் திருநாமன் நமக்கு நல்லது பண்ணும்னு சாதித்தார். பெற்ற தாய் பெத்து விட்டு நமக்கு உடலோட பிறப்ப கொடுப்பள், ஆனா ஞான பிறப்ப திருநாமம் தானே கொடுக்கும். அறிவுங்கிறது நமக்கு வளர்றது எவ்வளவு முக்கியமாயிடுறது. தாயார் தகப்பனார் சேர்த்து உடற்பிறப்பை கொடுப்பார்கள், ஆனா இந்த தாயாரை விட வசத்தியான நம்முடைய நாம சங்கீர்த்தனம் அறிவையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். அதை சாதித்தார். துஞ்சும் போது உரைமென் துயர்வரில் நினைமென். ஆழ்வார் சொன்னார், துஞ்சும் போதுன்னா தூங்கறச்சே நினைச்சுங்கோ, இல்ல மயக்கமா விழர்ச்சே நினைச்சுங்கோ, இல்ல கடைசி காலத்துல நினைச்சுங்கோ. துஞ்சும் போது நினைமென் துயர்வரில் நினைமென். துஞ்சும் போது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லு, துயர்வரில் ஏதானு கட்டம் வந்ததுன்னா சொல்லுன்னார். அவன் நினைச்சா அப்ப நல்லதா இருக்கிறச்சே சொல்லக்கூடாதான்னு. அது இல்ல அர்த்தம் சுவாமி, இப்ப கட்டம் வந்திருக்கிறச்சே கண்டிப்பா நினைங்கோன்னு அர்த்தம். ஏன்னா கஜேந்திர ஆழ்வானுக்கு கட்டம் வரச்சே பரமாபதமாபன்னா மனசா சிந்தைய தரியம். ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஹரிய உடனே நினைக்கிறோம். ஹரிர் ஹரதி பாபானி. ஆபத்து காலத்துல எம்பெருமான நினைக்கலாம். நினைத்தவன் என்ன பண்ணுகிறான்னா நம்முடைய பாபத்தனையும் தொலைத்து கொடுக்கிறான். அந்த எம்பெருமானுடைய மருந்து எப்படிப்பட்டது, அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். எம்பெருமான்கிறவன் ஒரு அமிர்தத்தை போலே, அந்த அமிர்தம் நமக்கு மருந்து. அந்த மருந்தை கொண்டு நச்சான சம்சாரத்தை தொலைத்து கொள்ளலாம். அப்படியே அவன் கட்டங்களை சம்சாரத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்ப துஞ்சும் போது நினைமின் அவனை பத்தி சொன்னோம் இல்லையோ. தூங்குறச்சே நினைங்கோ, மனைக்கமா உரிச்சே நினைச்சுங்கோ. அப்படி நினைக்க நினைக்க என்ன நமக்கு ஏற்படும்னா துன்பமே அடைந்தா கூட அது கட்டமா மனசுக்கு படாது. அதைத்தான் குலசேகர ஆழ்வார் பாடினார். அழகான பாசுரம் தருதுயரன் தடாயல்னு தெரிவித்தேனே, திருவித்துவ கோடு. அந்த ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த கையில நிறைய ரணம் வந்துடுத்து ஒருத்தர் கொண்டு போய் என்ன படுக்கையில போட்டார். ரண சிகிச்சை பண்ண போறார் மருத்துவர். கையில கத்தியும் எடுத்துட்டார். நல்லா வெட்டுறாரு. என்ன வெட்டுறச்சே ரத்தமா கொட்டுறது. நான் அவரை வெய்யறதே இல்லை. யாரான ஒருத்தர் வாசல்ல போறவன் என்ன குத்தி ரத்தம் வரட்டும், அவ்வளவுதான், அவர் உடனே கொண்டு உள்ள காத்தி வச்சிருவேன். இதான் நான் பண்றது. ஆனா இங்கே ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், இந்த மருத்துவன் எத்தனை என்ன வெட்டினாலும் நான் கவலையே படலை. என்ன காரணம்? என் நன்மைக்காகத்தான் பண்ணுகிறார்னு தெரிஞ்சு தானே நான் இருக்கேன். நீங்க கேட்டா அந்த வைத்தியம் காலில் விழுந்து நீதான் தெய்வம்னு கொண்டாடுறேன். துயர்வரில் நினைமின் என்ன நமக்கு மயக்கம் ஏற்படும் போதோ அல்லது முடிவு காலம் நெருங்கும் போதோ எம்பெருமான நினையுங்கள், அவனையே அழையுங்கள் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். அப்படி அழைக்குங்கால் நம்ம என்ன மனப்பக்குவம் ஏற்படும்னா, இந்த மருத்துவன் நமக்கு எத்தனை துன்பத்தை கொடுத்து வெட்டி ரத்தமே கொட்டினாலும் அவர் நமக்கு நல்லது செய்கிறாருங்கிறதுனால தான் அவர் பின்னாடி போறோம். அந்த நல்லது செய்யறதுக்கு தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறான்ங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுத்துன்னா அப்புறம் துன்பத்தை கண்டு யாரும் பயப்பட போறதே கிடையாது. துன்பம்ங்கிறது தீமைன்னு நினைக்கிறபடியால தான் நமக்கு அது பயமாவே இருக்கு. அந்த துன்பம் நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக எம்பெருமான் கொடுக்கிறான்ங்கிற நம்பிக்கை வந்துடுத்துன்னா அப்புறம் யாரும் துன்பத்தை துன்பமா நினைக்கவே மாட்டான். அதைத்தான் குலசேகர ஆழ்வார் திருவித்துவ கோட்டு பாசுரத்தில் சாதித்தார். மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு நோய் படைத்தவனுக்கு மருத்துவன் இடத்துல காதல் போகவே போகாது. ஏன்னா அவர் நமக்கு நல்லது பண்றாருங்கிற எண்ணத்தோடு இருக்கும் இல்லையோ. அதே போலத்தான் இங்கேயும் துஞ்சும் போது எம்பெருமான் அழைக்க வேண்டும், துயர் வந்தாலும் நினைக்க வேண்டும். இந்த சம்சாரங்கிற பெரிய விஷத்தை போக்குறதுக்கு அமிர்தத்தை போன்ற மருந்து எம்பெருமானுடைய திருநாமம். அதனால அது பெத்த தாயினும் ஆயின செய்யும். தாயை காட்டிலும் ஞான ஜன்மத்தை நமக்கு கொடுக்கிறபடியாலே ஞானத்தை வளர்க்கக்கூடிய திருநாம சங்கீர்த்தனத்தாலே வைபவங்கிறது திருமங்கையாழ்வார் காட்டி கொடுத்த அபிப்பிராயம். குலந்தரும் செல்வன் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயிரவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும். இது கொடுக்கக்கூடியது நம்முடைய பாபங்கள் அத்தனையும் தொலைச்சிடும்னு சொல்லிட்டார். இவன் எத்தனை பாபத்தை சேர்த்து வச்சிருக்கானோ ஒரு பாபம் இல்லாமல் மிச்சமில்லாத அழித்து விடுங்கிறது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருநாமங்கள் என்னென்ன கொடுக்கும்னு பார்த்தோம். பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு உண்டான ஏற்றம் என்னங்கிறதையும் பார்த்தோம்.
இதெல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டுதான் பீஷ்மாச்சாரியர் அழகா யுதிஷ்டிரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆரம்பித்தார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசஹசிரேண புருஷ சததோச்சிதா. விடாம எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள கடவன். சாலம்பனோபாயத்துக்கு பதில் சொன்னார். அதற்கடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். தமேவ சாச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்வேயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமான தமேவச்ச என்ன உபாயத்திலே பக்திங்கிறத பத்தி தெரிவித்தார். அதுக்கு மேல அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றார். அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். இது ரெண்டு ஸ்லோகமும் சேர்த்து ஒரே கேள்விக்கு பதில். மூணாவது கேள்வி கேட்டானோ இல்லையோ, தமே கேள்வி ஆரம்பிக்கச்சவே கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் வியாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இது பதில். இப்போ யார ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்றார். அநாதி நிதனம் விஷ்ணும், யாருக்கு ஆதி மத்தியம் அந்தமே கிடையாதோ அந்த விஷ்ணுவை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். எம்பெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நடுவும் கிடையாது. நமக்கு தோணுதோதான் நடு இருக்கே, ஆதி அந்தம் தெரியாது ஆனா நடு தெரியுமேன்னு சொல்றதுக்கு தோணும். தர்க்க ரீதியா பார்த்தா அது தப்பா போடும், அறிவியல் ரீதியா பார்த்தாலும் தப்பா போடும். எனக்கு ஆதியும் அந்தமும் தெரியலன்னா நடு எதுன்னே தெரியாது. நான் இந்த நடுன்னு நினைச்சிருந்தேன்னா அதுக்காக அது நடு ஆட போறது இல்லை. எனக்கு ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது, அந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் நடுன்னு உள்ளி. அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத். அநாதி நிதனம்ங்கிறது ஆதி மத்திய நடு முடிவு எதுவும் மற்றதான விஷ்ணுவை கொள்ளும். அடுத்தது விஷ்ணும்னு சொன்ன சொல், விஷ்ணுன்னா எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிற எம்பெருமான குறிக்கும். விஷுலு வேவேட்டி வியாப்தவுன்னு தாது, எங்கே நீக்கமர நிறைந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆதியோ மத்தியமோ முடிவோ அற்றவனான எம்பெருமான பத்தி சொல்லி அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் உலகத்துக்கே மகேஸ்வரனான எம்பெருமான். அந்த இடத்துல ஈஸ்வர சப்தத்துக்கு சங்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். ஈசனசீலோ நாராயணா, ஈஸ்வரன ஈச்சு ஈச்சு ஈசன் இருக்கும் இல்லையோ அதுக்கு நியமிக்கிறான் செலுத்துகிறான்ங்கிற அர்த்தம். வரச்சுங்கிறது சம்ஸ்கிருதத்துல பிரத்யம். அந்த செலுக்குகிற சாமர்த்தியத்தை இயற்கையாகவே பெற்றிருக்கான்னு அர்த்தம். என்ன, எந்த தேசத்துக்கு இருக்கிற பிரதான மந்திரி கூட செலுத்துகிற சாமர்த்தியம், ஆனா இயற்கையாகவே அவருக்கு அந்த இடத்துல சாமர்த்தியம் கிடையாது. ஒண்ணு இன்னொருத்தர கேட்டு வாங்கிட்டு இருக்கணும், இல்ல நாம சேர்ந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கணும். தனக்காக இருக்கிற இயற்கை சாமர்த்தியம் அவனுக்கு இல்லை. ஆனா எம்பெருமான பொறுத்த வரைக்கும் தனக்காகவே அந்த சாமர்த்தியம் இருக்கும் இல்லையோ, அதனாலதான் ஈஸ்வரஹான்னு சொல்றோம். ஈஷ் நியமன சாமர்த்தியம், வரச்சு அது இயற்கையாக சுவாபாவிகமாக இருக்கும். அதனால ஈசனசீலோ நாராயணஹான்னு வியாக்கியானம் பண்ணினார். அதைத்தான் இங்க லோகேஸ்வரம்னு தெரிவிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். ஆக மேலே இந்த எம்பெருமான் இருப்பது எனக்கும் அநாதினதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம். லோகாத்தியக்ஷன்னா உலகத்தை தான் முன்னிருந்து எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறானோ. லோகத்துக்கு அத்தியக்ஷன், அங்கங்க இப்ப சதஸெல்லாம் போடுவா, இன்னாருடைய அத்தியக்ஷத்துல நடக்கும்னு போடுவாளோ இல்லையோ, அவர் முன்புல தான் இத்தனை பெரிய சதஸுமே நடக்கும். அதே போல உலகம் முழுக்க எல்லாம் நடக்கிறது பிரம்மத்தினுடைய கண் முன்னாடி நடக்கிறது இல்லையோ. உலகத்துக்கே அத்தியக்ஷனாக தர்மத்தை நடத்துகிறான்ங்கிற பொருள். தர்மத்தின்படி இன்னார் இணையார் இப்படி நடக்கணுங்கிறத பார்க்கறது எம்பெருமான் தானே. லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம், அந்த எம்பெருமான நித்தியம் விடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி சர்வ துக்காதிகோ பவேத், எல்லா துக்கத்திலிருந்தும் விடுதலை அடைய கடவன். இந்த துக்கத்திலேருந்து விடுதலை அடையணுங்கிறதுக்காக நாம சங்கீர்த்தனத்தை இடத்துல வெறும் துக்கம்னா நாம உடம்புல அடிபட்டது ரத்தம் வந்தது துக்கம் இல்ல, சம்சாரம்ங்கிற துக்கம். இந்த சம்சாரம்ங்கிற துக்கத்திலிருந்தே விடுதலை அடைகிறான். ஆரை குறித்து சொல்லி பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்தனம். பிரம்மண்யம் உலகத்திலே சாஸ்திரத்தால மட்டுமே எம்பெருமான் தெரிவிக்கப்படுறானோ இல்லையோ. பிரம்மங்கிறது எம்பெருமான்னு தெரிஞ்சுக்க கண்ணால பார்த்து நாம தெரிஞ்சிட்டோமா? நீ வரைக்கும் பார்த்ததில்லை. அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? வழியே கிடையாது. அனுமானம்னா பர்வத்தோ வன்னிமான் தூமாத்துன்னு சொல்லுவா. இடத்துல புகை அங்கேருந்து வந்தது. இந்த புகை வந்த உடனே சரி உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கு போல் இருக்குன்னு நான் நினைச்சேன். மலை எங்கேயோ இருக்கு, அதுல புகை வருது, உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு நானா அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேனோ இல்லையோ. அந்த மாதிரி வேணா பிரம்மத்தை அனுமானம் பண்ணலாமான்னா பண்ணவே முடியாது. ஒருத்தர் சொன்னார், கொயவன் பானை பண்ணியிருக்கான், பானை இருக்குன்னா கொயவன் இருந்துதான் ஆகணும்னு அனுமானம் பண்ணுவேன். இவ்வளவு பெரிய உலகம் இருக்கணும்னா இதை படைச்ச மொத்தம் இருந்துதானே ஆகணும் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறேனேன்னு ஒருத்தன் வேணும்னு வாதத்துக்கு பேசினான். இல்ல இல்ல அந்த மாதிரி அனுமானம் பண்ண முடியாதுன்னு வேதவியாசர்.
ஏன்னா இந்த குடத்தை வச்சு நான் குயவன் அனுமானம் பண்ணுவேன். அப்ப ஒரு 100 குடம் வச்சுப்போம். இந்த உலகத்துல எத்தனை குடம் இருக்கலாம்? 1 லட்சம், 10 லட்சம், 10 கோடி இருக்கட்டுமே. ஒரு 100 கோடி குடம் இருக்கட்டும். நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு குடத்தை பண்றதுக்கு இந்த குயவனுக்கு இத்தனை சக்தி இருக்கும்னா, அப்ப 100 கோடி குடத்தை பண்றதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும்னு அனுமானம் பண்ண பார்ப்பேன். மிகவும் தவறான அனுமானம். ஏன்னா பிரம்மத்தினுடைய ஞானத்தையோ சக்தியோ எந்த விதத்திலையும் இவ்வளவுன்னு சொல்லிடவே முடியாது. இதை வச்சுன்னு இவ்வளவுன்னா ஒண்ணு வேணா விற்பனை. நம்ம எல்லாம் அவாவா வேலை போய் பார்க்கறோம் இல்லையோ, இதுல எதுல விற்பனை, எவ்வளவு தூரம் விற்பேன்னு கேட்பான். இப்பதான் சுவாமி பொருளை எனக்கு கொடுத்துருக்கீர் விற்கிறதுக்காக, உடனே ஒரு கட்டம் போட்ட காகிதத்தை எடுத்துப்பான். இந்த காகிதத்துல போட்டு இந்த மாசம் இத்தனை, இந்த மாசம் இத்தனை, இந்த மாசம் இத்தனை, இந்த மாசம் இத்தனைன்னுவான். அது காகிதம் திரும்ப விழுந்துடுத்துனா போக போச்சு, இந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இவன் இப்படி கோடு போட்டு முடிக்கிற மாதிரி எல்லாம் பிரம்மத்தை அனுமானம் பண்ணவே முடியாது. இந்த மாசம் இத்தனை வித்தா அந்த மாசம் அத்தனை விற்பேங்கிற அனுமானம் பிரம்மத்திடத்துல. காரணம் என்ன, மொத்தம் எத்தனை விற்பனைன்னு இங்க தெரியாது இல்லையா. எவ்வளவு பெரிய சக்தின்னு தெரிஞ்சான்னா அவனை இன்ன சக்தி நான் சொல்ல, இந்த சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறபடியாலே அனுமானம் பண்ணி அவனை தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப பிரம்மமே இல்லைன்னு சொல்லிடலாமா? அது சொல்றதுக்கு வழி இல்லை. சாஸ்திரம் வேதம் சொல்லி கொடுத்து சொல்லியோ இதுதான் பிரம்மம்னுட்டு. ஆக வேதைக்க சமதிகம்ய நம்பெருமான். சப்தம் ஒண்ணுனாலதான் பெருமானை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பார்த்தோ அனுமானம் பண்ணியோ பகவத் தான் தெரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம சம்பிரதாயத்துக்கு சிறப்பே அதுதான். வேத சப்தத்தால மட்டும்தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது. அதைத்தான் பிரம்மண்யம்னு சாதிக்கிறார். சர்வ தர்மஜம், உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மங்களையும் தெரிந்து வைத்திருப்பவன். தர்ம சம்ரக்ஷணார்த்தான கண்ணன் சாதித்தானே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்ம சம்ஸ்தாபனத்துக்காகத்தான் எம்பெருமானுடைய அவதாரமே. அதை சம்ஸ்தாபனம் நிலைநிறுத்தணும்னா அவருக்கு தெரியணும் இல்லையா தர்மம் முதலே. தெரியுங்கிறதான் இங்க தர்மஜம்னு சாதிக்கிறார். பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம். உலகத்திலே தன்னை புகழ் பாடுற எல்லாருடைய கீர்த்தி அவன் வளர்த்து விட்டுறான். ஆழ்வார்களுக்கு இவ்வளவு கீர்த்தி, ராமானுஜருக்கு இவ்வளவு கீர்த்தி, சங்கரருக்கு கீர்த்தி. என்ன காரணம்? இவெல்லாம் அவனை புகழ் பாடுறவாள் இல்லையோ, கீர்த்தி வர்தனம். தன்னை குறித்து யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவனையே ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு உலகத்துல வளர்த்து விட்டுடுறான் இல்லையா பெருமான். அதைத்தான் கீர்த்தி வர்தனம்னா. தன் கீர்த்தியும் உலகத்துல வளர்த்துக்கிறான், தன் அடியார்கள் கீர்த்தியும் வளர்த்து விடுறான். இந்த வளர்க்கிற கீர்த்தி எதனாலே? நாம சங்கீர்த்தனம் பண்ணினபடியாலே. அவனை குறித்து யார் நாம சங்கீர்த்தனம் பண்றானோ அவனுடைய கீர்த்தியை வளர்ந்து பட போறது. பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம். லோகநாதம் மகத்பூதம், உலகத்துக்கே நாதன். நமக்கு ஒரு நாதன் இருக்கான்னு சொன்னா ஜகத்துக்கே நாதன் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையோ. லோகநாதம் மகத்பூதம். இந்த இடத்துல மகத்பூதம்னா ஏதோ பூதம் பிசாச்சம் எல்லாம் பிடிச்சு போல் இருக்கு பெருமான்னு நினைச்சு வேண்டாம். இங்க மகத்பூதம்னு சொன்னது சகல ஐஸ்வர்யத்தையும் படைத்தவன். அத்தனை சொத்தும் அவனுடையதுங்கிறதான் மகத்பூதம்னா. அவன் சொத்து எல்லாம் அவனுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு என்ன லாபம் தெரியுமா? நாம சங்கீர்த்தனம் பண்ணி எதை கேட்டாலும் அந்த வஸ்து அவர்கிட்ட இருக்கும் இல்லையோ, அதனால சுலபமா கொடுத்துடுவாருங்கிற நம்பிக்கை. இப்போ நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், 60 எழுத்து வீட்டுல இருந்தார், அவர் வாசல்ல போயிட்டு அவரை பத்தியே ஒரு 1008 திருநாமம் பாடி முடிச்சுட்டேன். உடனே எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டேன். என்னமோ எங்கிட்ட இருக்க மாதிரினா எங்கிட்ட வந்து கேட்டேன், அவர் கேட்டுருவார். ஆக ஒரு வஸ்து ஒத்தனிட்ட இருந்தா அதை ஸ்தோத்திரம் பண்ணாதான் எனக்கு லாபமே தவிர வஸ்துவே அவரிடத்துல இல்லைன்னு அவரை போய் பாடி என்ன பிரயோஜனம்? போ கேட்கிற அத்தனை எம்பெருமானிடத்துல உண்டுங்கிறதான் மகத்பூதம்னு சொல்லித்து. ஐஸ்வர்யம் அத்தனை அவனிடத்துல தானே. பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம். லோகநாதன் மகத்பூதம். சர்வ பூத பவோத்பவம். சர்வ எல்லாம், பூதன இறந்த காலத்தில் இருந்த தத்துவங்கள் எல்லாம், பவ அப்படின்னா மேலுள்ள காலத்துல வரப்போகிற எல்லாம். இறந்த காலத்திலே, மேலுள்ள காலத்திலே, நிகழ்காலத்திலே, முக்காலங்களிலும் ஏற்பட போற எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமான் தான். பழைய காலத்துக்கும் காரணம் அவன் தான், வரப்போற காலத்துல இருக்கிறவர்களுக்கும் காரணம் அவன் தான், நிகழ்காலத்துல இருக்கிறவர்களுக்கும் காலம் அவன் தான். அப்ப முக்காலத்தை எம்பெருமான் உணர்ந்திருக்கானோ இல்லையோ. என்னைக்கு நான் கேட்டாலும் கொடுப்பேன்னு அர்த்தம். நேத்தி கேட்டாலும் கொடுப்பேன், இன்னைக்கு கேட்டாலும் கொடுப்பேன், நாளைக்கு கேட்டாலும் கொடுப்பேன். நேற்றுடையவனை பத்தி சாசனாம இன்னைக்கு அதே பிரம்மன் தான், நாளைக்கு அதே பிரம்மன் தான். என்ன பிரம்மத்தை பத்தின சிறப்பை எல்லாம் சொல்லி இது ஆர் பாடுறானோ அதைத்தான் அநாதி நிதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம். ஸ்துவன் நித்தியம்ங்கிறதா இந்த ஸ்லோக 2 ஸ்லோகத்துல உயிரான சொல்லு. இப்போ ஸ்தோத்திரத்தை தானே ஒரு இடத்துலையும் விடாம சொல்லி வந்திருக்காரு. இப்போ முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண. அதை ஞாபகம் வச்சுங்கோ. அடுத்த ஸ்லோகத்திலே தமேவ சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷமயன் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம். மறுபடியும் ஸ்துவன்னு ஸ்தோத்திரம் பண்றதை சொல்லிட்டார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அநாதி நிதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரன் லோகாத்தியக்ஷ ஸ்துவன் நித்தியம்.
சர்வதுக்காதிகோ பவேத். இப்ப நாம பார்த்த ஓரோரு இடத்துல இந்த ஸ்துவன்னு 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 விடாம வருது. மத்ததெல்லாம் பெருமாளை பத்தி வெவ்வேற சொல்லிட்டு போறார். ஆனா ஒண்ணு பொதுவா வச்சுன்னு வர ஸ்துவன்னு ஸ்துவன்னு அந்த ஸ்தோத்திரம் தான் திருநாம சங்கீர்த்தனம். இப்ப 3 கேள்விக்கு விடைய பார்த்திருக்கோம். சாலம்பனோபாயம் பார்த்துட்டோம், அலகூபாய சித்த சித்தோபாயம் பார்த்துட்டோம், லகுபாய சாத்திய சித்தோபாயம் பார்த்திருக்கோம். இனி கொஞ்சம் சிரமப்படுற சாத்தியோபாயம் என்னங்கிறதை நிறைய ஸ்லோகங்களால சொல்றார். பராயணம் அடைய வேண்டிய இடம் எதுங்கிறத 2 ஸ்லோகத்தால சொல்றார். எது ஒரே தெய்வம்ங்கிறத 2 ஸ்லோகத்தால சொல்றார். எது தெய்வம் என்னும், எதை அடைய வேண்டும் என்னும், எது சாத்தியோபாயம்ங்கிறத நாளை சாயங்காலம் இந்த கோட்டியில விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்னைக்கு நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, எம்பெருமானுடைய திருநாம வைபவம், அவனுடைய நாம சங்கீர்த்தனம் நம்முடைய துன்பத்தனையும் போக்கி கொடுக்கும், பாபங்களை விலக்கி கொடுக்கும், குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்ய நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலந்தரும் மற்றும் தந்திடும் பெத்ததாயினம் ஆயின செய்யும், நலந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணாயன் நாமம். அந்த நாம சங்கீர்த்தனத்தாலே இத்தனை பலன்களையும் பெறலாம். ஆனா நாம கேட்க மாட்டோம். நாம பாட்டுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்போம். அவர் கொடுக்கறத பாட்டு அவர் கொடுத்துட்டே இருப்பார். அந்த கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.